ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை பூசணி வச்சு இன்றைக்கி அருமையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இன்றைக்கி சம்பா ரவையும் வெள்ளை பூசணி வச்சு ஒரு இட்லி ரெசிபி தாங்க. ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. இது கண்டிப்பாக எடுக்கலாங்க, எல்லாருமே எடுக்கலாம். நம்ம உடம்பு சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. இதில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி வெள்ளை பூசணி இட்லி, அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி தால் தான் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறமா சாலடு, அதாவது பீட்ரூட் சாலட் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஹெல்த் வைஸ் அவ்வளோ உடம்புக்கு நல்லது தான். இன்றைக்கி இந்த வெள்ளை பூசணிக்கு ஒரு கார சட்னி தான் பண்ணியிருந்தேங்க. அதாவது பச்சை சட்னி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு இன்றைக்கி அந்த சிம்பிளான ஒரு சட்னி தான். ஆனால் காரமாக இருக்கணுங்க. இந்த வெள்ளை பூசணி கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால காரமாக செஞ்சு சாப்பிட்றப்ப காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக நான் வெள்ளை பூசணியை எடுத்துகிட்டு ஒரு மேல் தோலை மட்டும் சீவியை எடுத்துக்கலாங்க. விதைப்பகுதியும் நீக்கிடலாம். சென்ட்ரு போர்ஷன் மட்டும்தான் வேணும். அதை வந்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கிரைண்டரில் தான் இன்றைக்கி வந்து இதை அரைக்க போகிறேன் மாவை. அதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா இந்த பூசணியில் வந்து கொஞ்சம் அந்த இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இதுக்கு இஞ்சியெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு ஒன்றா கிரைண்டரில் வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு பங்கு வந்து சம்பா கோதுமை ரவை எடுக்கிறேன்னா அதில் 1/4 பங்கு வந்து உளுந்து வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ சம்பா கோதுமை ரவை, அந்த ரவையை மட்டும் எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு பங்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 1/4 பங்கு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கருப்பு உளுந்தாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க, அவ்வளோ நல்லது, எல்லாமே உடம்புக்கு நல்லது. இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை தனியாக கிரைண்டரில் போட்டுக்கிறேன். இது நல்லா அந்த கிரைண்டரில் ஆடுறப்ப இந்த வெள்ளை பூசணி, பச்சை மிளகாயும் சேர்த்து தனியாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதோட நான் வந்து ஒன்றா கலந்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இட்லி அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த கோதுமை ரவையை போட்டுட்டேன். உளுந்து கோதுமை ரவையும் ஆடிட்டுருக்குது. இப்போ இதுலேயே உப்பும் சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அரைச்ச அந்த விழுதையும் இதோட சேர்த்துட்டேன். எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு 8 மணி நேரம் அதை ஃபர்மெண்ட் ஆக விட்டுருங்க. நல்லா புளிக்கிட்டோம் பாருங்கள். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இது கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி கலந்து இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி கலந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துடலாங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். வெள்ளை பூசணி சாறு எடுத்து குடித்தா, பச்சையாக கொடுத்தா சில பேருக்கு சேராதுங்க. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது கார சட்னியோட இல்லை, நீங்கள் தொட்டுக்க தக்காளி துவையலோட கூட நீங்கள் பண்ணலாங்க. ரெண்டுக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ இட்லி தட்டில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்